இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூஸ் 18 சேனல்ல வேலை செய்யற அந்த ஆங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து செந்தில்வேல் கிட்ட சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நடக்காது, ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதியா உட்கார வச்சுட்டு செந்தில்வேல் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை, நீங்க பேசுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்க சார்பா, இனிமேல் எதுவும் நடக்காது அப்படின்னு ஒண்ணு இல்ல, நான் வரமாட்டேன், இல்ல நான் கிளம்புறேன், இல்ல இல்ல இதுக்கு மேல எல்லாம் முடியாது, என்ன நீ இல்ல நடத்த விட மாட்டாங்க, நீங்க பேசு, இல்ல நடத்த விட மாட்டாங்க, நீங்க பேசுங்க, நடத்தாங்க, நான் சொல்றேன், இல்ல நான் இந்த அரங்கில் வெளியேறுகிறேன், இல்ல கோரிக்கை வச்சிருக்க, அந்த கோரிக்கைக்கு இல்ல எனக்கு ஒரு டிக்னிட்டி இருந்து நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ என்னத்தை பேசுவ, நீ பரவாயில்ல, நீ என்ன பேசணும்னு மேடையில் நினைச்சோ அந்த 3 புக்கு போட்டு கொண்டு வந்தல, அந்த 3 புக்கை நீ ஒரு காணொலியா வெளியிடு, நான் சேலஞ்ச் பண்றேன், அதை நீ சொல்ற ஒரு வார்த்தைக்கும் எதிர் வார்த்தை நான் கொடுக்குறேன், முடிஞ்சா நீ சேனல்ல பேசு, திமுகவுக்கு அப்படி என்ன நீ முட்டு கொடுத்துற நான் பாத்துறேன், நீ பேசு, நீ தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றல, அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், இங்க சாக்கடையில விழுந்து அவன் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க, தூய்மை பணியாளர்களை பார்க்கல, ஆசிரியர்களை பார்க்கல, செவிலியர்களை பார்க்கல, இப்படி என்ன நீ திமுக நீ முட்டு கொடுத்துருவே எனக்கு புரியல. எனக்கு இதுல வந்து ஒரு 3 புக்கு கொண்டு வந்தோன்னா பாயிண்டா பேசுற போறான்னு சொல்லிட்டு இவரை பார்த்தோன்னு நடுங்கிட்டாங்களா மொத்த பேருமே. 3 கோப்புகளோடு நான் போய் மேடையில் நின்ற உடனேயே இந்த சங்கி கூட்டத்துக்கு புரிஞ்சிருச்சு, இவன் கண்டென்ட்டோட வந்திருக்கிறான், இவன் பாயிண்டா பேச போறான், இது நமக்கு ஆபத்து, இவனை பேச விட கூடாது அப்படிங்கறத புரிந்து கொண்டு தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண